ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட்ஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மூலமா டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ஹையரிங் அத்தாரிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. நேத்து டேட் படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தட்டச்சர் அப்படிங்கிற பதவிகளுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து சம்பந்தப்பட்ட அந்த நியமன அலுவலருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து தட்டச்சர், அதாவது டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான். சரிங்களா? ஊரக வளர்ச்சித்துறை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, தேனி மாவட்டத்துக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, சென்னை சார்பு நிலை நீதிமன்றத்துக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, ஊரக வளர்ச்சித்துறை கன்னியாகுமரிக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, பேரூராட்சிகள் துறை இயக்குனருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே வருவாய்த்துறையில வந்து கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல் மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் இயக்குநரத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆமா, ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி திருவண்ணாமலைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்ட முதன்மை நீதிபதியிலே வந்து வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சட்டக்கல்வி இயக்கம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி கடலூர், திண்டுக்கல், சிவகங்கை, தேனி மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் படை வீரர் நல அலுவலகர் அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. புவியியல் மற்றும் சுங்கத்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. தொழிலாளர் துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து தட்டச்சர் பதவிகளுக்கான தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் ஆராய்ச்சி துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. வணிக வரித்துறை வேலூர் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வணிக வரித்துறை கோயம்புத்தூர், எழுத்து பொருள் தொழில் அச்சு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து நம்மளுக்கு டைபிஸ்ட் போஸ்டிங்கான அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேற்று அப்டேட் படி இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரிலீஸ் பண்ண ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கையில் வச்சிருக்கீங்களோ ரெடியாக இருந்துக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்து வரலாம். வந்த உடனே அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அந்த வேல்யூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து அப்டேட். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ரோலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.